ஆமென். சோ சோ இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை நான் பேச போகிறேன். இட்ஸ் a very important and very very profound thing. மிக முக்கியம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம்னா, ஒருவனுக்கு மிக முக்கியமாய் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் த காஸ்பல். சொல்லுங்க, காஸ்பல், சுவிசேஷம். ஆமென். சுவிசேஷம். என்ன பிரதர் சுவிசேஷம்? அதுதான் தெரியுமே, நாங்க அதெல்லாம் கேட்டு தானே ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கிறோம். திருப்பியும் அதே சுவிசேஷமா அப்படின்னு தோணும்ல. ஆமா. ஆனா நான் இன்னைக்கு சொல்ல போறதே வேற. ஆமா, இன்னைக்கு நிறைய விஷயங்களை வேற மாதிரி உங்களுக்கு, ஒருவேளை நீங்க இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருந்தது வேறையா இருக்கலாம். இப்ப நான் சொல்ல போகும்போது உங்களை அப்படியே டோட்டலா என்ன பண்ணோம்? ஆமா, வேற மாதிரி சிந்திக்க பண்ணோம். ஏமேன். எல்லாம் ரெடி. இதை நான் தெரிஞ்சுக்கணும். அது என்ன திஸ் காஸ்பல், இந்த சுவிசேஷம் அப்படின்னா என்ன? அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. காஸ்பல்ங்கிறது நம்ம கேட்கிற எல்லாமே காஸ்பல் இல்ல. இப்போ காஸ்பல்னு ஒண்ணு இருக்கு, ஒரு சுவிசேஷம் ஒண்ணு இருக்கு, உங்களை குறித்த ஒரு நற்செய்தி ஒண்ணு இருக்கு, என்னை குறித்த ஒரு நற்செய்தி ஒண்ணு இருக்கு, இந்த உலகத்தை குறித்த ஒரு நற்செய்தி ஒண்ணு இருக்கு, நம்ம வாழ்க்கையை குறித்த ஒரு நற்செய்தி ஒண்ணு இருக்குங்க. ஆமென். தட் இஸ் திஸ் காஸ்பல். ஆமென். ஏன் இதை தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா நம்ம வாழ்க்கையே தலைகீழா மாறும் இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. மற்றவங்க வாழ்க்கையும் தலைகீழாக, தலைகீழான ஆச்சரிய விதமா மாறும், நன்மைக்கு நேராக மாறும். அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் சொல்லும்போது, இப்ப பாருங்க, இப்ப இதுக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்க, இல்ல இப்படி இத மாத்தி வேற மாதிரி பேசுறாங்களே, அவங்க எல்லாம் ஆண்டவரை நேசிக்கலையானா? எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கிறாங்க. நமக்கு முன்னாடி ஊழியம் செய்த அத்தனை பேரும் தேவனை நேசிக்காமல் அல்ல. எல்லாரும் நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் நான் ஹானர் பண்றேன். ஐ ஹானர் எவ்ரி மேன் ஆஃப் காட். நான் முதல்ல சொல்லிடுறேன், டிஸ்க்ளைமர். ஐ ஹானர் எவ்ரி மேன் ஆஃப் காட். நான் எல்லாரையும் நான் ஹானர் பண்றேன். நமக்கு முன்பாக ஊழியம் செய்த, பல வருடங்கள் இந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்த எல்லாரையும் நம்ம ஹானர் பண்றோம். ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, த ரெவலேஷன் அப்படிங்கிறதே ப்ரொக்ரஸிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனை குறித்து நீங்க தெரிந்து கொள்வதும் சரி, வேதத்துல இருந்து சில காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்வதும் சரி, அது எப்படி முதல்ல நமக்கு நம்ம வாழ்க்கையில வரும்னா, முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் கொஞ்சம் புரியும். நீங்க அது அது அதுதான் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, அதுலயே இருந்துருவாங்க, ஸ்டாக்னன்ட் ஆயிடுவாங்க. அப்படி கிடையாது. நீங்க இன்னும் ஆண்டவருக்குள்ள வளர வளர வளர, தேவனுக்குள் வர வர, நாம் தேவனை குறித்த புரிதல் இன்னும் அதிகமாகும். யாருக்கெல்லாம் அப்படி ஆயிருக்கு? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. முன்னாடி நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரிந்ததும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாய் எனக்கு வேற மாதிரி நான் இன்னும் தெரிய ஆரம்பிச்சேன். இன்னும் புரிய ஆரம்பிக்குது, இன்னும் புரிய ஆரம்பிக்குது. இப்போ ஒரு காரியத்த கொஞ்சம் கொஞ்சமா டீப்பா டீப்பா நம்ம உள்ள போக போக இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பேரு தான் ப்ரொக்ரசிவ். இங்கிலீஷ்ல அது ப்ரொக்ரசிவ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல எப்படி சொல்லலாம்? தமிழ் வார்த்தைகள், தமிழ் பண்டிதர்கள் இருக்கிறீங்களா? ஒரு காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமா அதுல முன்னேறி கொண்டு வருவது. அதை குறித்து இன்னும் ஒரு ஆழமான அறிவு நமக்கு உண்டாகிறது. தேவனை குறித்த ஒரு ஆழம். போ போன வருஷம் நீங்க தெரிந்துகிட்டதை விட இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாய் உங்களுடைய மனதிலையும் உங்களுடைய எண்ணங்கள்லையும் ஆண்டவரை குறித்தும், உங்களை குறித்தும், சபையை குறித்தும், இந்த உலகத்தை குறித்தும் உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல காரியங்கள் உண்டாயிருக்கும். நான் லாஸ்ட் இயர் நான் நான் யோசிச்சதை விட, தெரிந்து கொண்டதை விட இன்னைக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாய், இன்னும் வேற மாதிரி எனக்கு தெரியுது. கிளாரிட்டி இன்னும் கிளியரா இருக்கு. ஆமென். அதுதான் ப்ரொக்ரசிவ் ரெவலேஷன். இது போயிட்டே இருக்கும் பாருங்க. இப்ப இன்னைக்கு நம்ம பேசுறோம் 2025. நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் இத. 2025 டிசம்பர்ல நான் இத பேசுறேன். இது அடுத்த வருடம் இதை விட இன்னும் அதிகமான ஒரு ரெவலேஷன்ல நான் பேசலாம். இன்னும் அதுக்கு அடுத்தது இன்னும் அதிகமான ஒரு கிளாரிட்டியில நான் பேச முடியும். ஏன்னா இது நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம், நாம் தெரிந்து கொண்டே இருக்கிறோம்.
அதனால இப்ப நம்ம இப்ப நான் வந்து 2025 பேசுறதுனால நான் 2020 பேசினது வந்து தவறானது கிடையாது. புரியுதுங்களா? தட்ஸ் நாட் அ ராங் திங். பட் அப்போ எனக்கு இருந்த புரிதலில் நான் பேசினதாக இருக்கலாம். ஆனா நாள் அடைவுல என்னுடைய புரிதல் இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆயிட்டே இருக்குது. இது நான் சொல்றது நல்ல விதத்துல. இப்ப கெட்ட விதத்திலயும் சிலர் போயிட்டே இருப்பாங்க. அஹ் ஆண்டவர் நல்லவர்ன்ட்டு போக 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 ஆண்டவர் கெட்டவர்னு போறது அத நான் சொல்லல. நான் ஆண்டவர் இப்படி நினைச்சேன். ஆனா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்ப்பா. அடுத்து ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர்ப்பா. ஐயோ அவர் ரொம்ப 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 நல்லவர்ப்பா. அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்துல நல்ல காரியங்கள்ல நம்ம வந்து போய்கிட்டே இருக்கிறது. இன்னும் 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 யாருக்கெல்லாம் புரியுது? தட் இஸ் கால்ட் ப்ரொக்ரெசிவ். அப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் நம்ம வாழ்க்கையை மாற்றிவிடும் பாருங்க. சோ இப்ப என்னுடைய ஒரு ஜேர்னியை தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இப்ப நான் என் மென்டார் பாஸ்டர் ஜெசுடியன் அவருடைய டீச்சிங் பல வருஷமா நான் கேட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி பென்னிஹின் கேட்டிருக்கேன், ஆண்ட்ரூ அமக்கோட கேட்டிருக்கேன், சாம்பி செல்லத்துறை பாஸ்டரோட மெசேஜஸ் கேட்டிருக்கேன், டிஜிஎஸ் தினகரன் அங்கிளோட மெசேஜஸ் நிறைய கேட்டிருக்கிறேன். இது மாதிரி நிறைய ஊழியர்களுடையது நமக்கு முன்னாடி ஆண்டவர் வைத்த ஊழியர்களுடைய நிறைய டீச்சிங் கேட்டிருக்கோம். அதெல்லாம் ராங்கு கிடையாது. ஆனால் அதெல்லாம் கேட்டு 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 வரும் பொழுது நம்மளை மீறி அடுத்த ஒரு புரிதல் உண்டாகும் பாருங்க. அப்போ அந்த புரிதல்ல நம்ம வந்து புரிந்து கொள்ளுகிற விதம் வந்து தவறு கிடையாது. தட் இஸ் கால்ட் ப்ரொக்ரஸிவ். இப்ப நான் வந்து ஒரு விஷயத்த உங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா நீங்க இதை கேட்டுட்டு நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல நீங்க ஆண்டவரோட இருக்கிற ஜேர்னில உங்களுக்கு ஒரு காரியத்தை தேவன் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். உங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு ஒரு காரியம் வெளிச்சம் உண்டாகும். அப்படி நீங்க அந்த வெளிச்சத்துல போகும்போது நான் பேசுறது ஜானி பிரதர் பேசுனது தப்பு அப்படிங்கிறது இல்ல. அதுல இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னும் தெளிவாகுதுன்னு அர்த்தம். யாருக்கு புரியுது? இப்ப நானுமே நான் பேசின காஸ்பலை தவிர நீங்க வேற எதுவும் யோசிக்க கூடாது அப்படி சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ரூட் காட்டலாம். அந்த ரூட்ல நீங்க இன்னும் அதிகமா டிஸ்கவர் பண்ண முடியும்னு சொல்றேன். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ இப்ப பாருங்களேன். இப்போ நான் வந்து இப்போ போன 2 மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்கா போயிட்டு வந்தேன். இப்ப நான் போயிட்டு வந்தோனே இங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்றவங்கட்ட எல்லாம் அங்க பாருங்க, அங்க எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் ஒரு இடம் போனேன். நியூயார்க்ல இந்த தெரு இப்படி இருந்துச்சு. நான் இத பார்த்தேன். அட்லாண்டால இத பார்த்தேன். நியூ ஜெர்சில இத பார்த்தேன். நார்த் கரோலினால இத பார்த்தேன். சவுத் கரோலினால இத பார்த்தேன். இப்படின்னு நான் வந்து அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு ஆஹா! என்னெல்லாமோ பேர்லாம் சொல்றாரு. பயங்கரமா இருக்கே. ரொம்ப பயங்கரமா இருக்கே. இப்ப நான் வந்து அவங்களுக்கு ஒரு ஆசைய உருவாக்குறேன். நீங்களும் போகலாம். நீங்களும் போங்கன்னு. இப்போ உடனே இப்போ இத கேட்டுட்டு ஆசைப்பட்டு ஒருத்தரு, இப்போ ஜானி பிரதரே போய் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறாராம். இதெல்லாம் இவ்வளவு அழகா இருந்திருக்காமே! இது இப்படி சூப்பரா இருக்கே! அப்படின்ட்டு இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு ரூட் காட்டுறேன். இப்போ அவங்க போறாங்க. ஓகேங்களா? இப்ப அமெரிக்காக்கு போம்போது, நான் பார்த்திராத காரியங்கள அவங்களால பார்க்கலாம். கரெக்ட்டா? இப்ப அவங்க என்ட்ட சொல்லலாம். பிரதர் நீங்க வந்து நியூயார்க்ல இத சொன்னீங்கல்ல. ஆனா அங்க ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு இடம் இருக்கு தெரியுமா? அங்க வேற மாதிரி இருந்து பிரதர் பில்டிங்கு. அங்க வேற மாதிரி இருந்ததுன்னா, இப்ப நான் வந்து அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நான் போம்போது அதெல்லாம் இல்லையே. புரியுதுங்களா? இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்குள்ள ஏன் பிரச்சனை வருதுன்னா, நான் பார்த்த மாதிரி இல்லையே. எப்பா நீ பார்த்தது ஒரு ஏரியா. அவங்க பார்க்கிறது இன்னொரு ஏரியா. ஆக மொத்தம் 2ம் ஒரே ஏரியா தான். ஆமென். யாருக்கு புரியுது? சோ, இப்ப என்கிட்ட வந்து அவங்க சொல்லும்போது, அவங்க அடுத்தது ஷேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜனவரி மாசம் அவங்க போயிட்டு வந்து ஷேர் பண்றாங்க. பிரதர், நான் வந்து அட்லாண்டா போயிருக்கும்போது, அங்க இந்த ஒரு இடத்த பார்த்தேன் பிரதர். சூப்பர். இப்ப நான் அப்படிலாம் இல்லையே. என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகலையே. நான் வந்து பார்க்கலையே. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னேன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் எப்படி யோசிக்கணும், ஓகே அப்படியா? அப்ப நான் அத பார்க்கலையே. அப்ப நானும் அத தெரிஞ்சுக்கணும். ஐ நீட் டூ டிஸ்கவர். நான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த அப்படி ஓப்பன் பண்ணி ஒரு விஷயம் சொல்ல சொல்ல, நீங்க அதுல என்ன பண்ண முடியும்? நீங்க இன்னும் அதிகமாய் அதுல ஆராய்ச்சி பண்ண முடியும். நீங்க டிஸ்கவர் பண்ண முடியும். அப்படின்னா, இன்னும் தேவன வேற ஒரு ஆங்கிள்ல நீங்க பார்க்க முடியும்ங்கிறேன். யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? ஆமென். டோன்ட் லிமிட் யுவர்செல்ஃப். எப்பவுமே ஒரு புக் படிக்கும்போதோ, ஒரு டீச்சிங் கேட்கும்போதோ, அந்த டீச்சிங்கோட லிமிட் ஆயிராதீங்க. இதுதான்.
இப்போ பாஸ்டர் ஜெசுடியன் ஒரு காரியம் சொல்றான் போது நான் அதை கேட்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா இவர் சொன்னது இதுதான் அப்படின்னு லிமிட் பண்ண மாட்டேன். ஆண்டவரே இதை குறித்த ரெவலேஷன் எனக்கு கொடுங்கன்னு கேட்பேன். அதான் சொல்லுவேன், என் லைஃப்ல நிறைய விஷயங்கள் ஓபன் பண்ணி விட்டது பாஸ்டர் ஜெசுடியன் மூலமா. ஆனால் அதுக்குள்ள நான் போய் ஆராய்ச்சி பண்ணது அதிகம். ஆமென். சோ இப்ப நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்றது இதுதான் முடிவுக்கு வந்துடாதீங்க. ஆனா இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா நினைங்க. இதுக்குள்ள இன்னும் இருக்குன்னு நம்புங்க. இதுக்குள்ள இன்னும் அதிகமாய் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்க அதுக்குள்ள போய் தெரிந்து கொள்ள முடியும். Amen. You cannot limit God. You cannot put God in a box. ஒரு பெட்டியில போட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிடவே முடியாது பாருங்க. தேவன் எல்லாவற்றிற்கும் மேலானவர். Amen. சோ காஸ்பல்னா இதுதான் காஸ்பல். காஸ்பல் இல்ல. அதுலயும் ஒரு ரகசியம் இருக்குங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் சொல்றாரு. இந்த சுவிசேஷத்தை போய் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லி சீசர்கள் அனுப்புறாரு. அந்த சீசர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்து அனாயிண்ட் பண்ணி அனுப்பின சீசர்கள் எத்தனை பேர்? எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. எத்தனை பேருங்க? அவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் ஊழியம் பண்ண சீசர்கள் எத்தனை பேர்? மெயின் டிசைபிள்ஸ் எத்தனை? அதுக்கப்புறம் எத்தனை பேர் ஊழியம் பண்ணாங்க? அவருடைய டிசைபிள் 12 பேரு. அதுக்கு அந்த டைம்ல இன்னும் நிறைய பேர் அவரு அனுப்புனாரு. வேதத்துல இருக்கு. அதுக்கப்புறம் 120 பேர் பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு ஆவியில நிரம்பி ஊழியம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்ட். அப்புறம் 4000 கூடுது. இப்படி இப்படி கூடிக்கிட்டே இருக்குது. சீசர்கள் கூடுறாங்க. நல்லா பாருங்க, இதுல இயேசு கிறிஸ்து கூடவே இல்லாத ஒருவன் இன்னைக்கு உலகத்தையே அசைச்சு கொண்டு இருக்கிறார். யாருன்னு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து இருக்கும்போது கூடவே இல்ல. இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து கையினால தொட்டு ஆசீர்வதிச்சு அனுப்பவே இல்ல. ஈவன் பெந்தேகோஸ்து நாள் அன்னைக்கு கூட அவர் இல்ல. வேற எங்கேயோ இருந்துட்டு இருந்திருக்காரு. இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய மாற்றம் வந்து பெந்திகாஸ்ட் டேன்னு சொல்றாங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கின நாள். ஆனால் அந்த நாள்ல கூட அவரு இல்ல. அவரு யாரு? அப்போஸ்தலர் பவுல். த பால், த அப்போஸ்டல். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்டியானிட்டி வந்து வேற லெவல்ல போறதுக்கு மிகப்பெரிய ஃபவுண்டேஷன் போட்டது வந்து பவுல் தான். இன்னைக்கு நம்ம கிரேஸ் கிரேஸ் கிரேஸ்ன்னு சொல்லி கொண்டாடுகிறோம். கிருபையை தெரிந்து கொண்டோன்னு. இந்த கிருபையை குறித்த பயங்கரமான ரெவலேஷன் உள்ள யாரு? அவர் பவுல் தான். ஆமென். நிறைய பேர் ஜோசப் பிரின்ஸ் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஜோசப் பிரின்ஸ் தான் கிருபையை பத்தி பிரசங்கம் பண்ணாரு. இப்படி ஒவ்வொருத்தங்க ஏன்னா நமக்கு இவங்களெல்லாம் தெரியும். ஆண்ட்ரூ ஓமக், ஜோசப் பிரின்ஸ் இவங்க தான் பாருப்பான்னு. ஆனா இல்ல, அதுக்கெல்லாம் முன்னாடி கிருபையை குறித்த பயங்கரமான ஒரு ரெவலேஷனை கொண்டு வந்தது யாருதான்? பவுல். ஏன்னா பவுல் ரட்சிக்கப்பட்டு பவுல் வந்து அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, நான் மாம்சத்தோடும் மனிதர்களோடும் ஆலோசனை பண்ணாமல் நான் தேவன்கிட்ட போய், அவர் வனாந்தரத்துல 3 வருஷம் சொல்றாங்க, அரபு தேசமா அந்த வனாந்தரத்துல போய் என்ன பண்றாராம்? போய் சஞ்சரிக்கிறார் ஆண்டவர்கிட்ட. அவருக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு ரெவலேஷன் வருது பாருங்க. அப்போ அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்ச உடனே அவர் என்ன பண்றாரு? வந்து டிஸ்கஸ் பண்றாரு. நான் சொல்ற கதையை கவனமா கேளுங்க. இத சீஷர்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்றாரு. யாரு? பவுல். பவுல் வந்து என்ன? பவுல் வந்து எப்படிங்க? இயேசு கிறிஸ்து கூட இல்லவே இல்ல. இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கும்போது கூட அவர்ட்ட போய் பார்த்து எந்த அனுபவமும் கிடையாது. ஆனா இவருக்கு பயங்கரமான ஒரு வெளிப்பாடு வருகிறது. கிருபையை குறித்த வெளிப்பாடு. அப்போ வந்து அத ஷேர் பண்ணும்போது யாருமே ஏத்துக்கொள்ளல தெரியுமா? பவுல ஏத்துக்கல முதல்ல. ஏன்னா இப்ப பேதுருக்கு எப்படி இருக்கும்? டேய் என்னடா நான் வந்து 3 வருஷம் இயேசு கிறிஸ்து கூட இருந்து மினிஸ்ட்ரியில நான் ஒரு பெரிய ஆளு. மொத என்னதான் ஆண்டவர் பயன்படுத்தினாரு. நான் பேசும்போது 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 4000 பேர் வராங்க. இப் அப்படி ஒரு அனாயிண்டிங்ல பேதுரு மூவ் ஆயிட்டு இருக்கிறாரு. பயங்கர அனாயிண்டிங். இப்ப பவுல் வந்து சொல்லும்போது பவுல என்ன பண்ண முடியல? அக்செப்ட் பண்ண முடியல. பேதுருவால அக்செப்ட் பண்ண முடியல. யோவானால நிறைய பேரு அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ண முடியல? இவரை ஏற்றுக்கொள்ள முடியல பாருங்க. ஆனாலும் பவுல் வந்து தன்னுடைய ஊழியத்தை செய்யறாரு. அதுல நிறைய இடங்கள்ல நீங்க நிருபங்கள்ல பார்த்தா பவுல் எழுதுவாரு. என்ன வந்து இயேசுவே என்னை அப்போஸ்தலன் ஆக்கினார் அப்படின்னு எழுதியிருப்பார். ஏன்னா யாருமே பவுல வந்து ஒரு அப்போஸ்தலன்னு கூட ஏத்துக்கலையாம். புரியுதுங்களா? நாங்க தான் அப்போஸ்தல், நாங்க தான் அப்போஸ்தல். நீ எல்லாம் ஏன்னா நீ யாரு? நீ வந்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறவன் தானே.
அப்போ அதனாலதான் பவுல் ரெவலேஷன்ல சொல்றாரு, என்னை கிறிஸ்துவே என்னை அப்போஸ்தலன் ஆக்கினார். தேவன் என்ன சூஸ் பண்ணியிருக்காருப்பா, நீ சூஸ் பண்ணல, மனுஷன் என்ன சூஸ் பண்ணல அப்படிங்கிறாரு. அப்ப என்ன பவுலுக்கு புரிந்தது, பவுலுக்குள்ள ரெவலேஷன் என்ன? அவரு எழுதும் போது நான் ஒரு வசனம் அந்த வசனம் யாரெல்லாம் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. கலாத்தியர் 3வது அதிகாரம். கலாத்தியர் சரி, கலாத்தியர்ல அதுக்கு முன்னாடி எபேசியர் 3. கலாத்தியர் அப்புறம் எபேசியர் 3வது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 7வது வசனம். எபிசியன்ஸ் சாப்டர் 3 verse 7. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது நான் அந்த 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 வசனத்தை அப்படியே எனக்கு அதுல ஒரு லைனு ஏன் இப்படி எழுதினாரு, ஏன் பவுல் இப்படி இதை எழுத காரணம் என்ன, why he write like this? எபேசியர் 3:7 வாசிக்கிறேன் பாருங்க. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் அப்படின்னா பை த பவர் ஆஃப் காட்ஸ் மைட்டி அனாயிட்டிங், இந்த பலத்த சத்துவம் அப்படின்னா வல்லமையால் எனக்கு அருளப்பட்ட, அவர் சொல்றாரு எனக்கு, அதுல பாருங்க தன்னை பத்தி சொல்றாரு, எனக்கு அருளப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே. அப்போ எனக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறாருப்பா, பயங்கர அது அவருடைய கிரேஸ்ல தான். இப்ப ஏன் அவர் கிரேஸ்ன்னு சொல்றாருன்னா, எல்லாரும் மத்தவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து கூட இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவோடைய பிரசங்கத்தை நேர்ல கேட்டாங்க, அதனால அவங்க எல்லாம் சொல்லலாம் எனக்கு இயேசுவை பத்தி தெரியும் அப்படின்னு. ஆனா பவுல் சொல்றாரு, நான் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இயேசு கிறிஸ்து கூடவே இல்லை, ஆனா எனக்கு ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார், அது கிஃப்ட், அது ஒரு வரம், அது கிருபை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன். இத வாசிக்கும் போது எனக்கு எந்த லைன் திருப்பி திருப்பி வந்துச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் மைண்ட்ல இந்த வசனத்தை வாசிக்கும் போது எது எனக்கு திருப்பி திருப்பி பேசியிருக்கும்னு நினைக்கிறீங்க? பவுல் எழுதுறாரு, அதுல என்னெல்லாம் எழுதியிருக்காரு? 7வது வசனம், எபேசியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். தேவனுடைய பலத்த சத்துவம் அப்படின்னா என்ன? தேவனுடைய வல்லமை, சரி. அப்புறம் வரமாகிய கிருபை, சரி. அடுத்தது இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் ஆனேன். இப்ப இதுல என்கிட்ட மறுபடியும் நான் யோசிக்கிற அது என்னன்னு எனக்குள்ள வருதுன்னா, அது எதுன்னு நினைக்கிறீங்க? இந்த வசனத்துல இருக்க 3 காரியத்தை சொன்னேன். ஒண்ணு தேவனுடைய பலத்த சத்துவம், the power of God. அடுத்தது வரமாகிய கிருபை. அடுத்தது இந்த சுவிசேஷம். இதுல எது எனக்குள்ள மறுபடியும் பேசிச்சுன்னா, சொல்லுங்க, திஸ் டைப் பண்ணுங்க, திஸ். ஏன்னா சுவிசேஷம்னு தனியா எழுதியிருக்கலாமே. இப்ப எப்படி இந்த வசனத்தை எப்படி கூட எழுதலாம்ல, தேவனுடைய பலத்த சத்துவத்தினால் எனக்கு அருளப்பட்ட வரமாகிய கிருபையினாலே சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன் அப்படின்னு சொல்லலாமே. ஏன்னா சுவிசேஷங்கிறது எல்லாருக்கும் தானே சுவிசேஷம். பட் திஸ் காஸ்பல் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேங்க. இப்போ நீங்க துணி எடுக்க போறீங்க, கிறிஸ்துமஸ்க்கு துணி எடுக்க போறீங்க, ட்ரெஸ் உங்க ஹஸ்பண்ட் உங்களை கூட்டிட்டு போறாரு, இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் போறீங்க. இப்போ நீ சொல்றீங்க நிறைய ட்ரெஸ் இருக்கு, ஒரு 10 ட்ரெஸ் இருக்கு. இப்போ உங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, இதெல்லாம் அழகா இருக்குமா, 10 ட்ரெஸ் இருக்கு, நீ ஏதாவது சூஸ் பண்ண அப்படிங்கிறாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? சுடிதார, ஒரு உதாரணத்துக்கு சுடிதார் எடுக்கிறீங்க, இல்ல சாரி எடுக்கிறீங்க. நீங்க நான் சாரி செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்பீங்க. உங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லுங்க? நான் சாரி செலக்ட் பண்ணிட்டேங்கிறீங்க. இப்ப அவர் கேட்பாரு, 10 இருக்கு, 10 சாரி இருக்குமா, எது? அப்ப என்ன சொல்லுவீங்க? என்னங்க சொல்லுவீங்க? 10 இருக்கு, அவருக்கு கண்ணு முன்னாடி 10 ட்ரெஸ் இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த 10 இல்லைங்க, திஸ் சாரி. சொல்லுங்க, திஸ். சொல்லுங்க, திஸ். இது அப்படின்னா மீதி உள்ளது இல்லைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திஸ் அப்படின்னா இந்த புடவை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த புடவை அல்ல, அது அல்ல, இது. இது அப்படின்னா சம்திங் இஸ் தேர். எத்தனை பேர் புரியுது? சம்திங். அப்ப பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, இந்த சுவிசேஷத்துக்கு நான் ஊழியக்காரன் ஆனேன், எனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்குங்கிறாரு. நான் ஏன் இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். பவுல் ஏதோ ஒரு காரியத்தை
ரொம்ப வலியுறுத்துறாரு. மற்றவங்க அப்ப வேற ஏதோ பேசுறாங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் புரியுது? அப்போ பவுல் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போதே நிறைய காரியங்கள் பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. நிறைய காரியங்கள் சுவிசேஷம் என்று நம்பி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பவுல் சொல்றாரு, எப்பா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்துட்டாரு. இந்த சுவிசேஷத்துக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். இதை தவிர வேற எதுவும் நான் பேச மாட்டேன். இதுதான் என் காஸ்பல் அப்படிங்கிறார். என்னங்க காஸ்பல்? நீங்க அப்படியே அதுக்கு மேல ஒரு வசனத்துக்கு போனீங்கன்னா 6வது வசனத்துல இருந்து அப்படியே இதான் பேக் ட்ராக்கிங்னு சொல்லுவாங்க. இந்த இந்த டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி சில சில சப்ஜெக்ட்ஸ்ல பேக் ட்ராக்கிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. யாராவது படிச்சிருக்கீங்களா? கேள்வியாவது பட்டிருக்கீங்களா? பேக் ட்ராக்கிங் எப்படின்னா பின்னாடி இருந்து முன்னாடி போறது. பின்னாடி இருந்து அப்படியே கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு எங்க தொடங்கிச்சுன்னு போறது. அதுக்கு பேர் பேக் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்ப்போம், இந்த சுவிசேஷம் தான். அப்ப எந்த சுவிசேஷத்தை பத்தி பேசுறாரு? கொஞ்சம் மேல 6வது வசனத்தை வாசிப்போமா? இப்போ 6வது எபேசியர் 3:6, எபிசியன்ஸ் சாப்டர் 3:6. பைபிள் இருந்தா நோட் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல கேக்குறீங்கன்னா இதெல்லாம் நோட் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் டக்குன்னு இப்படி கேட்கற மாதிரியே இருக்கும். நாளைக்கு வசனம் ஏதோ சொன்னாரேன்னு தோணும். ஏதோ சொன்னாரெல்லாம் இருக்கக்கூடாது. தெளிவா இருக்கணும். தெளிவா இருக்கணும். ரொம்ப தெளிவா இருக்கணும். ஆமென். இந்த ரகசியம் சொல்லுங்க. 6வது வசனத்துல வேற லெவல்ல ஏதோ சொல்லி இருக்கிறாரே. என்ன சொல்றாரு? இந்த ரகசியம் சொல்றாரு. ரகசியம் பா, சீக்ரெட். சீக்ரெட். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பவுல் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எப்பா, ஒரு பெரிய ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது முன்னாடி இருந்த யாருக்குமே இது தெரிவிக்கப்படவில்லை. நல்லா பாருங்க. முற்காலத்திலே அப்படின்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி முற்காலங்கள். ஏன் அத முற்காலங்கள்னு இவங்க சொல்றாருன்னா, யூதர்களை பொறுத்த வரைக்கும், அன்னைக்கு வாழ்ந்த ஜனங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரு? ஆபிரகாம், அந்த மாதிரி பெரிய பெரிய தீர்க்கதரிசிங்க, சயின்டிஸ்ட்ல அவங்க பெரிய பெரிய அந்த ஆட்கள், தேவ மனிதர்கள்னு சொல்லிட்டு இருந்த அவர்கள், அவங்க ரொம்ப ஹானர் பண்ணுவாங்க அவங்களெல்லாம். அவர் சொல்றாரு, இவங்களுக்கு இது 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 என்ன பண்ணல, இவங்களுக்கு தெரியலன்ட்டாரு. they didn't know. ஏன்னா அது ரகசியமாக இருந்திருக்கு. இப்போ ஆவியானவர் எல்லாருக்கும் வெளிப்படுத்துறாருப்பா. அப்போஸ்தலர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு இதை வெளிப்படுத்து. he is revealing something. ஏதோ ஒண்ண வெளிப்படுத்துறாருப்பா. சோ இந்த வெளிப்படுத்துறது தான் சுவிசேஷம்னு அடுத்த லைன்ல சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த ரகசியம் தான் சுவிசேஷம். சரி, என்னப்பா சொல்றாரு? சரி, நான் 5வது வசனத்துக்கு போங்க. நீங்கள் இதை வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளுங்க. இப்ப நீங்க இதெல்லாம் வாசிக்கும் போது எனக்கு எந்த அளவுக்கு அறிவு வந்திருக்குனாவது தெரிஞ்சுக்கப்பான்னு சொல்றாரு. நான் இத முன்னமே 4வது வசனத்துல சொல்றாரு, நான் முன்னமே சுருக்கமா எழுதினேன். ஏன்னா எனக்கு அது நான் அதை வாசிக்கும் போது யோசிச்சேன், ஏன் பவுல் சுருக்கமா எழுதினார்? ஏன்னா இவங்களுக்கு மொத்தமா புரியாது. சுருக்கமா எழுதினேன், ஏற்கனவே இதை லைட்டா சொல்லியிருக்கேன்ப்பா அப்படிங்கிறாரு. 2வது வசனத்துல அவரு எழுதுறாரு பாருங்க. இது நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் நான் எத்தனை தடவை வாசிச்சிருக்கேன் பிரதர்னு. அதான் நம்ம நிறைய நேரம் அப்படிதான் யோசிப்போம். ஆனா இவர் சொல்றாரு பாருங்க, இந்த சுவிசேஷம், இந்த ரகசியம், இந்த ரகசியம், இந்த சுவிசேஷம். 3வது வசனம் பாருங்க, 3rd verse. அது என்னவெனில் அவர் சொல்றாரு, என்ன தெரியுமா அது? இப்ப பேக் ட்ராக்கிங்ல போறோம், கீழ இருந்து மேல போறோம். இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு 3வது வசனத்துல. புற ஜாதிகள் சுவிசேஷத்தினாலே, எந்த சுவிசேஷம்? இந்த சுவிசேஷம். இப்ப பவுல் ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாரு. இப்ப அது என்னன்னு நான் சொல்றேன். இப்ப அந்த சுவிசேஷத்தினால வருகிற எஃபெக்ட் பெனிஃபிட்ஸ். இப்ப 3வது வசனம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த காஸ்பல். சொல்லுங்க, பெனிஃபிட்ஸ் ஆஃப் த காஸ்பல்.
அப்ப இந்த சுவிசேஷத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னெல்லாம் நடக்கும்ங்கிறது 3வது வசனத்துல எழுதுறாரு. ஒண்ணு, புற ஜாதிகள் இந்த சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய். அப்படின்னா உடன் சுதந்திரம்னா ஒரு ஒரு பங்காளி, ஒரு 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 என்ன சொல்ல, இப்போ அப்பாவுடைய சொத்துக்கு சொந்தக்காரனுங்கல்ல, வாரிசு. அப்போ புறஜாதிகள், ஏன்னா யூதர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்கள தவிர வேற யாருமே கடவுளுடைய எதுக்கும் சொந்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, எப்பா எல்லா மனுஷனுப்பா, உலகத்துல இருக்க அத்தனை பேரும் கடவுளுடைய சொத்துக்கு சுதந்திரவாளியா இருக்க முடியும். அதே மாதிரி சொல்றாரு, ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய். அப்பனா நம்ம எல்லாம் ஒரே உடம்புல சேர்ந்தவங்க. கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமா இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 விஷயம் சொல்றாரு. புறஜாதியார சொல்றாரு, அவங்களுக்கும் இதுல பங்கு இருக்கு. அடுத்தது, நம்ம எல்லாரும் தனித்தனி கிடையாது, எல்லாம் ஒரே சரீரம் அப்படிங்கிறாரு, ஒரே உடம்புப்பா. அடுத்தது சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தத்துக்கு நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்கிறாரு. இதை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இப்ப நான் உங்களுக்கு சொன்னோன்னே இப்ப நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். என்னது, என்னதான் சொல்ற வராரு, குழப்பமா இருக்கே. சரி, இன்னும் தெளிவா சொல்றேன். பவுல் வந்து எழுதும்போது சொல்றாரு, நல்லா பாருங்க. இத பாருங்க, இதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட விஷயம், இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டது, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா சுவிசேஷம் என்பது, அந்த சுவிசேஷம் என்பது இன்னும் அதிகம் மேல இருக்கு. அது ஒரு ரகசியம். இந்த சுவிசேஷம் உனக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, நீ புறஜாதின்னு எவனையும் தள்ள மாட்ட. நீ சண்டை போட மாட்ட. உனக்குள்ள காம்படிஷன் இருக்காது. ஏன்னா எல்லாருமே ஒரே சரீரம். 2வது, நம்ம எல்லாருமே தேவன் ஒரு விஷயத்த வாக்குத்தத்தம் பண்ணாரு. அந்த வாக்குத்தத்தத்தை அனுபவிக்க வந்திருக்கிறோம். இதெல்லாம் பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு இன்னொரு இத பவுல், இப்போ எபிரேயர் பவுல் தான் எழுதினார்னு நிறைய பேர் சொல்றாங்க. நம்ம பவுலே எழுதியிருக்கணும்னு, நானுமே பவுல் தான் எழுதியிருப்பார்னு நான் நம்புறேன். எபிரேயர்ல 11வது அதிகாரம் யாருக்கெல்லாம் தெரியும்? யாரெல்லாம் வாசிச்சிருக்கீங்க? ஹீப்ரூ சாப்டர் 11 யாரெல்லாம் வாசி, அந்த அதிகாரத்துக்கு ஒரு பெயர் சொல்லுவாங்க. என்ன பெயர் தெரியுமா? அதிகாரத ஹீப்ரூ 11க்குன்னு ஒரு பெயர் இருக்கு, தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? அப்படியா பிரதர்? ஹீப்ரூ 11க்கு ஒரு பெயர் இருக்கா? எபிரேயர் 11வது அதிகாரத்துக்கு இட்ஸ் த சாப்டர் ஆஃப், என்னங்க? த சாப்டர் ஆஃப் ஃபெய்த். அது என்ன அதிகாரம்? விசுவாசத்தை குறித்து தெரிஞ்சு கொள்ளணும்னா போய் எபிரேயர் 11 படிப்பான்பாங்க. கரெக்டா? நான் வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கு வந்து ஒருத்தங்க சொன்னாங்க, நீ முதல்ல வாசிக்க வேண்டியது எபிரேயர் 11, அதை வாசிச்சு ஜெபம் பண்ணு. ஏன்னா அதுல விசுவாசம்னா என்ன, ஃபெய்த்னா என்ன, அந்த ஃபெய்த்ல வாழ்ந்த மனிதர்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, இப்படின்னு ஒவ்வொருத்தங்களை குறித்து எழுதி இருக்கு. அவங்க எப்படி விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டார்கள். இப்ப பாருங்க, எபிரேயர் 11 பாருங்க, பைபிள் இருந்தா எடுத்து பாருங்க. அது தொடங்கும் போதே என்ன சொல்லுது? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளையும் நிச்சயமாய் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம வாசிச்சிருக்கோம். அப்படியே வாசிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே ஏனோக்கு, இப்படி விசுவாசத்தினாலே ஏனோக்கு, அடுத்தது விசுவாசத்தினாலே நோவா, 7வது வசனம், 8வது வசனம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம், அடுத்தது 9வது வசனம், விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை, பாருங்க, அடுத்தது இப்படியே விசுவாசத்தினாலே சாராள், இப்படியே போகுது. விசுவாசத்தினாலே யாக்கோபு 21, யாக்கோபு, அடுத்தது பாருங்க 40 இல்ல 32, 32, பின்னும் நான் என்ன சொல்லுவேன். இப்ப பவுலு, ஒருவேளை பவுல் எழுதுதா இருந்தா இப்படி விசுவாசத்தை பத்தி சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களா மென்ஷன் பண்றாரு. யாரு? ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இருக்கிற பெரிய பெரிய தேவனுடைய வல்லமையான ஊழியர்கள், தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள். இன்னைக்கும் நம்ம விசுவாசத்திற்கு அவங்கள மட்டும்தான் நம்ம வந்து பேசுறோம். அப்போ அப்படி சொல்றாரு. அவர் சொல்றாரு, இன்னும் சொல்லணும்னா கிதியோன், பாராக், சிம்சோன், எப்பத்தா, தாவீது, சாமுவேல், எவ்வளவோ தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணலாம்?
சொல்லலாம், ஆனா எனக்கு டைம் இல்லைங்கிறார். என்ன சொல்றாரு? சொல்லிட்டே போலாம்பா. வேதத்துல அத்தனை பேரு அவ்வளவு விசுவாசத்துல இருந்திருக்கிறாங்க. அவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. ஆனா எனக்கு டைம் இல்ல. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயிச்சாங்க. என்ன அப்படி அடுத்த அதுல பாருங்க, 33ல இருந்து வாசிச்சுட்டே வாங்க. அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு பவுல் எழுதுறாரு. இப்ப பாருங்களேன், இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ இவ்வளவும் சொல்லிட்டு இப்ப நான் வந்து சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன இப்ப நான் சொல்றேன், இவங்கெல்லாம் இவ்வளவு செஞ்சுட்டு இவ்வளவு ஜெயிச்சுட்டு ஆனா இவங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ணல, இவங்க எல்லாம் வேஸ்ட்ன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க உடனே ஜூம் விட்டு வெளியே போயிருவீங்க. ஆஹா, என்னது ஆபிரகாம் வேஸ்டா, அவங்க எல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லையா அவங்களுக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? என்ன பிரதர் இவ்வளவு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஒண்ணு இல்ல, அவங்களெல்லாம் பார்க்காதீங்க, அவங்கள விட நாம எல்லாம் பெஸ்ட்ன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னது, கிதியோனை விட நம்ம வந்து பெஸ்டா, ஆபிரகாமோட நம்ம பெஸ்டா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? டென்ஷன் ஆகும்ல. இல்ல ஒரு தடவை இப்படிதான் 3 வருஷம் 2 இயர்ஸ் முன்னாடி நான் சொன்னேன், ஆபிரகாம் வந்து ஃபெய்த் மேன் சொல்றீங்க, அவனுக்கு ஃபெய்த்தே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அது எப்படி நீங்க சொல்லலாம்? ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், அவரை போய் ஃபெய்த் இல்லாத மனிதர் நீங்க எப்படி சொல்றீங்க? டென்ஷன் ஆகி ஒரு சிஸ்டர் வந்து ஜூமுக்கே வரதில்ல. பிரதர் வந்து ஆபிரகாம் இஸ் நாட் அ மேன் ஆஃப் ஃபெய்த். நான் என்ன சொல்ல வந்தேனே புரியாம போயிட்டாங்க. உங்களில் யாராவது என்னை விட்டு போக மனதுள்ளவராய் இருந்து இருக்கிறீர்களா? நான் சொல்லல, பவுலே சொல்றாரு. 39 இவர்கள் எல்லாரும், நல்லா கவனமா கேளுங்க, 39வது வசனத்துல பவுல் எழுதுறாரு, இவ்வளத்தையும் சொல்லிட்டு எழுதுறாரு, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றாங்க. ரைட்டு, எல்லாம் ஃபெய்த்ல நல்ல பேர் இருக்குயா. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாம பத்தி தப்பா சொன்னா ஓடியே போயிடுறாங்க. ஒரு தடவை இப்படிதான், தாவீது அவன் என்ன பண்ணான்னு தெரியுமான்னு அண்ணன் அன்னைக்கு Facebook மெசேஜ் முடிஞ்ச உடனே ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்ணாங்க. ஒரு கொஞ்சம் வயசானவங்க தான், என்கிட்ட பேசுனாங்க. பிரதர், இன்னைக்கு நீங்க நல்லா பேசுனீங்க, தாவீத பத்தி நல்லா பேசுனீங்க, ஆனா எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு பிரதர்னாங்க. ஐயோ, சிஸ்டர் சொல்லுங்க என்ன வருத்தம் அப்படின்னு. நீங்க தாவீது சொன்னீங்க, ஆனா அவன் இவன்னு சொன்னீங்க. ஆனா தாவீது ஒரு ராஜா பிரதர். அவரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா. நாங்க இதுவரைக்கும் எங்க சபையில தாவீது ராஜா தாவீது ராஜான்னு தான் சொல்லுவோம். நீங்க தாவீத ராஜான்னு கூட சொல்லல, ஆனா அவன் இவன் சொன்னீங்க, எனக்கு மனசே வேதனையா போச்சு அப்படின்னாங்க. ஐயோ, சாரி சிஸ்டர், இதுக்கு மேல ட்ரை பண்றேன். தாவீது அவரை குறித்து பேசும்போது தாவீது ராஜான்னு சொல்ல ட்ரை பண்றேன்னு சொன்னேன், ஆனா என்னால முடியல. என்னால முடியல. ஏன்னா நான் தாவீது சார்ட்டியே நான் வந்து மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன் அப்புறம் போயிட்டு. ஏன்னா பழக்க தோஷத்துல நம்ம உரிமையில பேசிடுறேன். வேதத்திலயும் அவன் தானே போட்டிருக்குன்னு நினைச்சு நானும் பேசிட்டேன். அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தாவீது ராஜானே பழகி இப்ப பவுல் சொல்றாரு, இவங்க எல்லாம் நற்சாட்சி பெற்றிருக்காங்க. ரைட்டியா? வசனத்தை பாருங்களேன். எபிரேய 11வது அதிகாரம் 39 இவர்கள் எல்லாரும், தாவீது ராஜாவும் சரி ஆபிரகாமும் சரி, அவங்க விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்தார்கள் அப்படின்னு போடவே இல்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அப்படின்னா இவங்க எல்லாரும் பயங்கரமா இருந்தாங்க, பயங்கரமா ஆண்டவர் பயன்படுத்தினார், பயங்கரமான பேர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனா ஒரு காரியத்தை அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கல. இவங்களுக்கெல்லாம் அது மறைக்கப்பட்டிருந்தது, ரகசியமாயிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒண்ண உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் வைத்திருந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆமென்? பவுல் சொல்றாரு, அவர்கள் அடையாமற் போனார்கள். அவர்கள் நல்லா பாருங்க, 40வது வசனம். இந்த ரெவலேஷன் கண்கள் மட்டும் உங்களுக்கு திறந்துடுச்சுன்னா உங்களுடைய புரிதலே வேறையா மாறிடும். இந்த வசனத்தினுடைய வெளிச்சம் உண்டாகிவிட்டால் உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் மாறிடும். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார்.
பூரணமான ஒரு விஷயத்த அவங்களுக்கு கொடுக்காம தேவன் இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் பொறுமையா இருந்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியை நமக்கு பொழிந்தருளுவது பூரணத்தை கொடுக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பவுல் இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்பா நீ ஆபிரகாம் போலங்கிறியே, அவர் வந்து நீ வாழ்ற வாழ்க்கையை ஏங்கிக்கிட்டு இருந்தாராம். நாம எலியா எலியா எலியான்னுங்கிறோமே, எலியா பக்கத்துல கூட வர முடியாது தம்பி. உனக்குள்ள இருக்கிற அந்த கிரேஸ், நம்ம இருக்கிற அந்த பொசிஷன் வந்து பூரணம். சொல்லுங்க, பூரணம், ஃபுல்னஸ். இது யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவினால். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை தான் வாக்குத்தத்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பெந்தேகோஸ்து அனுபவத்தை குறித்து நேத்து பேசினேன் இல்லையா? பரிசுத்த ஆவியினால நரம்பணும். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 120 பேர் போய் உட்கார்றாங்க. ஆவியானவர் வல்லமையாய் ஊற்றப்படுகிறார். பாத்தீங்களா? இந்த அனுபவம் இததான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்று பவுல் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு. எப்பா எருசலேமில போய் காத்திரு, வாக்குத்தத்தத்தை, பிதாவின் வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படல, எலியாவுக்கு கொடுக்கப்படல, தாவீதுக்கு கொடுக்கப்படல. யாருக்குன்னா இப்போ என்னுடைய பிள்ளைகள், நான் வந்ததுக்கு அப்புறம் பிறந்திருக்கீங்க பாருங்க, நீங்க எல்லாரும் உங்களுக்காகவே இது முன்னமே நியமிக்கப்பட்டிருக்கு. அததான் பவுல் சொல்றாரு, அவர்களுக்கு அருளப்படவில்லை, நமக்கு அந்த பரிசுத்த ஆவியினாலே நிறைவை அனுபவிக்கும்படி. தட் மீன்ஸ் அவங்க அனுபவிச்சது கொஞ்சம். நீங்க சொல்லலாம், தாவீது அபிஷேகத்துல இல்லையா? கொஞ்சம். அவங்க எல்லாம் கிளிம்ஸ், லைட்டா. சொல்லுங்க, லைட்டா. நம்ம ஃபுல்லா. சொல்லுங்க, ஃபுல்லா. நம்ம ஆவியிலே நிரம்பி இருக்கிறது ஒரு பூரணத்தை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியின் நிறைவிலே நீங்கள் நிரம்புவது ஒரு பூரணம். இட்ஸ் தி ஃபுல்னஸ் ஆஃப் காட். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். இத பவுல் சொல்றாரு, நீ பரிசுத்த ஆவியில நிரம்பிட்டு நீ திருப்பி ஆபிரகாம் மாதிரி நினைக்காதங்கிறாரு. யாருக்கு புரியுது? இப்போ என்ன பாயிண்ட் நான் சொல்ல வரேன்னா, தம்பி ஆபிரகாமுடைய விசுவாசமே என்கிட்ட இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணாத. தாவீதை போல ஐயோ ஆவியானவரே, தாவீது பேசின வசனங்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லைங்கிறாரு. அவன் புலம்புன காரியத்தை நீ புலம்ப வேணான்னு சொல்றாரு. யாருக்கு புரியுது? கிதியோன், இன்னும் எத்தனையோ பேர் அவங்க சொன்னது, அவங்க பார்த்த விதத்தை விட 1000 கோடி மடங்கு அதிகமான ஒரு இடத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதுதான் சுவிசேஷம். பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்படுவது சாதாரண விஷயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய ஆவியினாலே முழுவதுமாய் நிரப்பப்படுகிற அனுபவம் தாவீதுக்கு கிடையாதுங்க. தாவீது மேல ஆவியானவர் வந்துட்டு போயிட்டார். அதனாலதான் அவன் நேரா யார பார்க்க போயிட்டான்? யார பார்க்க போயிட்டான்? பத்சேபாள பார்க்க போயிட்டான். புரியுதா? புரியுதா? சிம்சோன் மேல ஆவியானவர் வந்தார், உண்மைதான். ஆனா அவன் ஆவியினாலே ஃபுல்லா நிரப்பப்படவில்லை. அந்த அனுபவம் தொட கம்மி. அதனாலதான் அவன் மடியில படுத்து கிடந்தான். ப்ராஸ்டியூட் மடியில படுத்து கிடந்தான். யாருக்கு புரியுது? புரிஞ்சவங்க ஆமேன் போடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாடுல, பழைய உடன்படிக்கையில சாலோமோன் 1000 பொண்டாட்டியோட இருந்தான். அவன் ஆவியில நிரப்பப்பட முடியாத மனிதன். அதனாலதான் அவனுக்கு ஒண்ணு ஒண்ணா போயிட்டு இருந்தான். யாருக்கெல்லாம் புரியுது? ஆபிரகாம் சும்மாவே பொய் சொல்லிக்கிட்டு தெரிந்தான். என்ன பிரதர், ஆபிரகாம் பொய் சொல்லுகிற மனிதன் என்று சொல்லிவிட்டேன். நான் சொல்லல, பைபிள் தான் சொல்லுது. பொய் சொல்லிக்கிட்டு இருக்க ஆளு. ஆமா, தெரியுமா? அவ்வளவு அதெல்லாம் பண்ணாரு. ஆனா வேதத்துல அவரை வந்து நம்ம வந்து ஆண்டவர் வந்து பாசிட்டிவா பார்த்து பாசிட்டிவா எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம இன்னுமே அவங்களே புடிச்சுக்கிட்டு இருக்கோம். தீர்க்கதரிசின்னு. எலிசா மாதிரி. நிஜமா சொல்றேன், நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஒஸ்டான ப்ராஃபட் யாருமே கிடையாது.
அவ்வளவு வேண்டாத, அவ்வளவு அழித்து இருக்கிறாங்க, கொடுமைப்படுத்தி இருக்கு. கோபத்துல அவ்வளவு வேலையை பண்ணக்கூடிய ஆட்கள் 2 பேரும். நிஜமா பயங்கரமா வல்லமையில நம்ம நம்ம அதை விட அதிகமா செயல்பட முடியுங்க. ஆனா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறது. அப்போ எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற 2025ல இருக்கிற அத்தனை பேரும் ஆவியில நிறைய நிரப்பப்படலையா? படுறாங்க. ஆனால் இவர்களுடைய மனது எங்க இருக்கு? பழைய ஏற்பாடுல இருக்கு. ஓல்ட் டெஸ்டமெண்ட் மைண்ட் செட் இருக்கு. இங்கதான் பவுல் சொல்றாரு, எப்பா உன் கண்ணு திறக்கப்படட்டும், மனக்கண் திறக்கப்படட்டும், நீ யாருன்னு புரிஞ்சுக்கோ. நீ ஆவியிலே நிரப்பப்படுகிறது ஒரு மிகப்பெரிய வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அந்த நிறைவேறுதல் எந்த அளவுக்குன்னா, அந்த ரகசியம் என்னன்னா சொல்லட்டுமா? சொல்லுங்க. அந்த ரகசியம் என்ன தெரியுமா? இந்த காஸ்பல் அப்படிங்கிற ரகசியம் என்ன தெரியுமா? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படி ஒன்னா இருந்தாரோ அப்படியே நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனோடும் இயேசுவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் ஒன்னா இருக்கிறோம். ஒன் வித் காட். ஆமென். அவரோடு ஒன்னா இருக்கிற, இன்னும் சொல்ல போனா இயேசு பூமியில இருக்கும்போது அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே நீங்களும் நானும் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். இதுதான் ரகசியம். இன்னும் சொல்ல போனா தேவனை போல இருக்கிறோம், தேவனாக இருக்கிறோம். we are the part of God. we are the parts of God. தேவனுடைய அங்கமாக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துக்கு தேவனாக இருக்கிறோம். we are God to this world. இதுதான் ரகசியம், இதுதான் காஸ்பல். உன் பாவத்தை மன்னிச்சுட்டாரு, நீ அவருக்கு அடிமை, உன்னை கழுவி இருக்கிறார், சுத்தம் பண்ணி இருக்கிறார். தாவீதுக்கு அதுதான் இருந்தது, அவனுக்கு அதுதான் காஸ்பல். இயேசு வந்தது உன்னை கடன் பிரச்சனையில இருந்து தீக்க, நம்ம வாழ்க்கையில உள்ள பிரச்சனையை தீக்க, அவருக்கு அடிமையா, அவருக்கு அல்லேலூயா பாடுவதற்காக. நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பரலோகத்துக்கு நம்ம எல்லாம் ரட்சித்து பரலோகத்துக்கு போய் அங்க ஒரு கும்பலா உட்கார்ந்து இருப்போம். அப்ப ஜீசஸ் நடந்து வருவாரு, எல்லாம் முழங்கால் போட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இப்படி இதை சொல்றதுக்கு தான் நம்மளை ரட்சித்தாருன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பூமியில அவருடைய அடிமையாக நான் அப்படியே பாருங்க. இந்த காஸ்பல்னா அவர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, உங்களை என்னையும் தம் பிள்ளைங்கிறது சாதாரண ஏதோ பிள்ளை அப்படிங்கிறது இல்ல, பிள்ளை தேவனை போல இருக்கிற நாம். இன்னும் சொல்ல போனா whoever sees us sees the God. உங்களை பார்க்கிறவங்க கடவுளை பார்க்கிற மாதிரி அந்த இடத்துல வச்சிருக்காரு. நீங்களும் தேவனும் நானும் தேவனும் ஒன்னா இருக்கிறோம். we are one with God, one with Christ. Amen. இதுதான் ரகசியம், இதுதான் காஸ்பல், இதுதான் சுவிசேஷம். இததான் பவுல் அங்கங்க சுருக்கமா எழுதுறாரு. அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொல்றாரு. இவங்களுக்கு அதுவும் புரியல. எப்படி அவரோட உட்கார்ந்து இருக்க முடியும்? எல்லாம் நமக்கு கீழ்பட்டு இருக்குன்னு சொல்றாரு. எப்படிங்க கீழ்பட்டு இருக்கும்? you need to understand. நம்ம இன்னுமே பழைய ஏற்பாட்டுல போய் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற சில வசனங்களை கோட் பண்ணிட்டு பாருங்க. ஏன் சொல்றேன்னா, பவுல் எங்கேயாவது உனக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன்னு எங்கேயாவது எழுதியிருக்காரா? அவருடைய நிருபங்கள்ல எங்கேயாச்சும் தீமோத்தேயுவே வருகிற அடுத்த ஆண்டு உனக்கு நான் ஒரு வாக்குத்தத்தம் பேசுகிறேன் எங்கேயாவது ஒரு இடத்துல வாக்குத்தத்தம் எழுதியிருக்காரா? சொல்லுங்க. வாக்குத்தத்தம்னா என்ன? பிராமிஸ். எங்கேயாவது கடவுள் உனக்கு பிராமிஸ் பண்றாருன்னு சொல்றாரா? அவர் பிராமிஸ் பண்ணதை நிறைவேற்றாரு, நடந்துடுச்சு. இன்னும் சொல்ல போனா பவுல் ரொம்ப தெளிவா சுருக்கமா ஒரு இடத்துல எழுதியிருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 1:20 எங்கங்க? 2 கொரிந்தியர் 1 எடுங்க. 2 Corinthians chapter 1 verse 20. 1 verse 20. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். இந்த வசனம் மட்டும் எப்படிதான் எல்லாருக்கும் மறந்து போகுதுன்னே எனக்கே தெரியல. ஆனா மாசம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைன்னு நடத்துறாங்க. எனக்கு என்ன புரியுதுன்னு தெரியல. ஒருவேளை அந்த பாஸ்டர் வாக்குத்தத்தம் பண்றாரான்னு எனக்கு தெரியல. வருஷம் இப்ப எதுக்குன்னா, இப்ப இன்னும் பாருங்க, இன்னும் ஒரு வாரத்துல எத்தனை பேர் நீங்க வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்கீங்கன்னு தெரியல. யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க வாக்குத்தத்தம்? சொல்லுங்க.
வாக்கு தத்தத்துக்காக காத்திருக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஏதாவது இயேசு கிறிஸ்து பிராமிஸ் பண்ண மாட்டாரா? தேவன் என் வாழ்க்கையில ஒரு பிராமிஸ அனுப்ப மாட்டாரா? பிராமிஸ்னா என்ன? இன்னும் நான் செய்யல, நான் உனக்கு செய்வேன்னு சொல்வதுதான் பிராமிஸ். கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வசனத்தை நம்புறது வேற, இப்ப அடுத்த வருடம் இப்படி இருக்கும் நம்புவது வேற. இப்ப நான் இந்த 2025க்கு நான் ஒரு டிக்ளேர் பண்ணேன், ஒரு வசனத்தை சொன்னேன். அது வாக்குத்தத்தம் கிடையாது, அது நிறைவேறுதல். புரிஞ்சுக்கோங்க. அது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணல, தேவன் இப்படி இருக்கும்ங்கிறத ப்ராஃபட்டிக்கா டிக்ளேர் பண்ணாரு. 2025 1ஆம் தேதி நான் ஒரு வசனத்தை நான் சொன்னேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கா? யாரெல்லாம் ஞாபகம் இருக்கு? நம்மள ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு சொன்னேன். எஸ், இட்ஸ் a place of abundance. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? தேவன் நம்மளை கொண்டு வந்து விட்டார்னு சொன்னா அது என்ன வாக்கு தத்தம் அல்ல. எத்தனை பேர் புரியுது? இட் இஸ் நாட் த ப்ராமிஸ். சங்கீதம் 66:12. இட்ஸ் நாட் அ ப்ராமிஸ். அது என்னது? இட்ஸ் a டிக்ளரேஷன். சொல்லுங்க, டிக்ளரேஷன். வாக்கு தத்தம் என்பது ஆண்டவர் இதுவரைக்கும் செய்யல, ஆனா உனக்கு செய்வார்னு சொல்லுவது வாக்கு தத்தம். பழைய ஏற்பாட்டுல வாக்கு தத்தங்கள் இருந்தது, உண்மைதான். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்ல, என்ன சொன்னாரு? உனக்கு குழந்தைய தருவேன்னாரு, அது வாக்கு தத்தம். கிதியோனுக்கு வாக்கு தத்தம் பண்ணாரு. நிறைய பேருக்கு வேதத்துல பாருங்க, நான் உனக்கு செய்வேன் 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 செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு, அது பேரு வாக்கு தத்தம். ஆனா பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. என்ன வெளிப்பாடுனா, தம்பி நீங்க நிறைய பேர் இன்னும் ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன ரகசியம்னா, இப்ப செய்ய வேண்டிய இடத்துல இல்ல, அவர் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டாரு. He has done everything. Everything, எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அதுதான் மிகப்பெரிய ரகசியம். சோ இதுக்கு மேல தேவன் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ண வேண்டியது இல்ல. அவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணினதை நீ என்ன பண்ணணும்? நீ ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணணும். அப்படின்னா அதான் சொல்றாரு 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்துல. நல்லா பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, என்ன சொல்றாரு? எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் சிலவற்றை, அப்படின்னு போடல, என்ன போட்டிருக்குன்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம். நல்லா சொல்லுங்க, எல்லாம். எதெல்லாம் வாக்கு தத்தம்னு நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களோ, நான் சொல்றேன், உங்களுக்கு நிறைய வாக்கு தத்தங்கள் 2025 22 20 30, அப்புறம் இந்த 12 மாசத்துல மாச வாக்கு தத்தம். ஜூன் மந்த் ப்ராமிஸ், ஜூலை மந்த் ப்ராமிஸ், அடுத்தது என்ன ஆகஸ்ட் மந்த் ப்ராமிஸ், செப்டம்பர் மந்த் ப்ராமிஸ், இப்ப டிசம்பர் மந்த் ப்ராமிஸ். உங்க பைபிள் ஃபுல்லா ப்ராமிஸா வச்சிருக்கீங்கல்ல. இத பவுல் சொல்றாரு, எப்பா எல்லாம் அந்த வாக்குத்தத்த அட்டைகள்ல இருக்கிற வசனங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்குள், அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு அனுபவம் இருக்கு. அந்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கான் வாக்கு தத்துவம்? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதாம். அவருக்குள் ஆமேன் அப்படின்னா என்ன? வாக்கு தத்தத்தை நம்பணும் பிரதர், அப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லல. அந்த வாக்கு தத்தம் நிறைவேறி முடிச்சிருக்குன்னு சொல்றாரு. தட் மீன்ஸ் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு எல்லா வாக்கு தத்தத்தையும். நீ வாக்கு தத்தம்னு நீ நம்பணும்னு இல்ல. இப்ப நமக்கு என்னன்னா, சபை என்ன சொல்லி கொடுத்திருக்குன்னா, இப்ப உதாரணத்துக்கு டிசம்பர் மாதம் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வாக்கு தத்தம்னு ஒரு வசனத்தை நீங்க வாங்குறீங்க. இப்போ நீங்க என்ன என்ன நீங்க ஜெபம் பண்ணுவீங்க ஆண்டவர்ட்ட? ஆண்டவரே நீங்க இத சொல்லியிருக்கீங்க, அப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணணும்? இத செய்யணும். அப்படித்தானங்க அர்த்தம். வாக்கு தத்தம்னா என்ன? நீங்க இத சொல்லியிருக்கீங்க, எனக்கு நீங்க தான் செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் அதை ஆண்டவருக்கு சொல்லி காட்டி ஜெபம் பண்றது. ஆண்டவரே நீங்க சொன்ன வார்த்தையின்படி நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கீங்க, இந்த வாக்குத்தத்தை நீங்க நிறைவேற்றுங்க ஆண்டவரே. நான் என்ன சொல்றேன், நீ ஜெபம் பண்றது பாவம்னு சொல்லல.
தவறுன்னு கூட நான் சொல்லல. ஆனா இதுக்கு மேல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லுங்க. ப்ராக்ரசிவ் ரெவலேஷன். இப்போ நான் சொல்றது நீங்க தவறுன்னு நான் யாரையும் சொல்லல. ஆனால் இதுக்கு மேல ஒரு வெளிப்பாடு ஒண்ணு இருக்கு. என்னன்னா, அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அத்தனையும் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ அது உங்களுக்குள்ள இருக்கு. இதை வெளிப்படுத்துவது எப்படின்னு தான் கத்துக்கொள்ளணும். எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ கவர்ன்மெண்ட் வந்து ஒண்ணு சொல்லுதுங்க உங்கள பார்த்து. அ ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சொல்லுது கவர்ன்மெண்ட். பொங்கலுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூ. 10,000 நான் கொடுக்கிறேன். எப்படி? வருகிற பொங்கல். பொங்கல் எப்போ வருது? ஜனவரி 15 அப்படி வச்சுக்கோங்க. 14 15. இப்ப கவர்ன்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ரூ. 10,000 நாங்கள் அன்பளிப்பாக கொடுக்கிறோம். இது வந்து என்னது சொல்லுங்க? வாட் இஸ் திஸ்? இத வந்து ஜனவரி மாசம் சொல்றா டிசம்பர் சொல்றாங்க. வாட் இஸ் திஸ்? சொல்லுங்க. இது என்ன? அவங்க சொல்றது என்ன? இதுக்கு பேர் என்ன? சொல்லுங்க. ப்ராமிஸ். சொல்லுங்க. ப்ராமிஸ். வாக்குத்தத்தம். சரியா? வாக்குத்தத்தம். ப்ராமிஸ். சொல்லுங்க. ப்ராமிஸ். டிசம்பர் மாதத்தில் சொன்னால் அதுக்கு பேரு வாக்குத்தத்தம். சரி. இப்போ ஜனவரி மாதம் வருது. பொங்கல் வருது. கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாரு? சைன் பண்ணிட்டாரு. நம்ம சிஎம் சைன் பண்ணிட்டாரு. ரூ. 10,000. கவர்மெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க? டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சைன் பண்ணிட்டாங்க. ஓகேயா? ரைட்டு. இப்போ பொங்கல் வந்து பொங்கல் முடியுது. இல்ல பொங்கல் அன்னைக்கு இருக்கிறீங்க. இப்போ நீங்க சொல்றீங்க, என்னையா இது ரூ. 10,000 தருவேன் தருவேன்னு சொன்னேன், தரவே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்றாங்க, ஐயையோ! என்னது நீ ரூ. 10,000 வாங்கலையா? இல்லையே நான் வாங்கலையே. ஏன்பா கவர்மெண்ட் குடுத்துட்டே. குடுத்துட்டா? எனக்கு எனக்கு கிடைக்கலையே. கிடைக்கலையா? நீ போய் வாங்கணும். அவங்க குடுத்துட்டாங்களே. நீ போய் அந்த பர்ட்டிகுலரா அந்த ஆபீஸ்ல போய் நீ வந்து உன் ஐடி கார்ட குடுக்கணும். ஐடி கார்ட குடுத்து உன் பேங்க் அக்கவுண்ட் குடுத்து அப்பதான் உனக்கு கிடைக்கும். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப பொங்கலுக்கு இவரு கையில காசு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்னன்னா இவருக்கு தெரியல. பேங்க் அனௌன்ஸ் பண்ணது தெரியல. நியூஸ் பார்க்கலன்னு அர்த்தம். இப்ப என்ன பண்ணணும் இவரு? இப்ப போய் இவரு நீங்க வாக்குத்தத்தம் பண்ணத எனக்கு செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கிறது முட்டாள்தனமா? இல்ல அதுதான் கரெக்ட்ன்னு நினைக்கிறீங்களா? புரியுதா? நான் சொல்றது புரியுதா? சி டிசம்பர் மாதம் அது வாக்குத்தத்தம். ஆனா பொங்கல் முடியும்போது அது வாக்குத்தத்தம் அல்ல. அதுக்கு பேரு நிறைவேறுதல். நீங்க கவர்ன்மென்ட் கிட்ட போயிட்டு நீங்க சொன்னத செய்யல. நான் செஞ்சிருக்கேன். நீ என்ன பண்ண? நீ பெற்றுக்கொள்ளவில்லை. சோ இப்ப போயி அத ப்ராப்பரா அது எப்படி பெற்றுக்கொள்ளணுமோ அந்த விஷயத்தை இவருக்கு சொல்லுவது சுவிசேஷம். பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றான், "இங்க பாருப்பா உன் ரேஷன் கார்டு, உன் ஐடி கார்டு, ஆதார் கார்ட எடுத்துட்டு நீ இந்த இடத்துக்கு போ. அங்க போ வெரிஃபை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. உன் கையில நம்ம பேர்ல பணம் இருக்கு. ஆனா நம்ம கையில வரல." இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுதும், தேவனால் நீங்கள் நிரப்பப்படும் போதும், தேவனுடைய சகல பரிபூரணமும் ஃபுல்னஸும் எங்க இருக்குன்னா உங்களுக்குள்ள இருக்கு. அதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் எவ்ரிதிங் இஸ் இன் யூ. கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல பவுல் எழுதுறாரு, அப்பா கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் நீங்க குறை உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு எழுதாமல் நீங்கள் தேவனுக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீங்க அப்படின்னு எழுதுறார். ஆமென். சோ யூ ஆர் கம்ப்ளீட் இன் கிரைஸ்ட் அப்படிங்கிற அர்த்தம் என்ன? நீ இதுக்கு மேல வாக்குத்தத்தம் அழுதுட்டு புலம்பாத மகனே மகளே, உனக்குள்ள எல்லாமே இருக்குது. இதை வெளிப்படுத்த நீ என்ன செய்யணும்? இதை வெளிக்கொண்டு வர என்ன செய்ய வேண்டும்? Whatever God has given you, you need to manifest that. இட் இஸ் நாட். இங்க பாருங்க, ஆண்டவர்கிட்ட போய் ராஜ்யத்துல போய் போராட வேண்டியது இல்ல. தேவனுக்குள் இருந்து இந்த பூமியிலே அது வெளிப்பட நாம் செயல்பட வேண்டும். யாருக்கெல்லாம் புரியுது? அதனாலதான் நம்ம வந்து வந்து பொதுவா வாக்குத்தத்த ஆராதனை அப்படிலாம் வைக்கிறது இல்ல. இந்த வருடம் வாக்குத்தத்தம். ஆனா நான் வசனம் கொடுக்கிறேன், நான் கொடுக்கிறேன். இந்த வருஷத்துக்கும் தேவன் எனக்கு பேசி இருக்கிறார். அடுத்த வருடம் எப்படி இருக்கும்? அது வாக்குத்தத்தம் அல்ல. அது ப்ரொஃபட்டிக். அது வந்து இதுதான் நடக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த வேர்டை மாத்தணும்ங்கிறேன். ப்ராமிஸ் ஆஃப் த இயர் அப்படி இந்த ப்ராமிஸ தூக்கி போடுங்க. த இயர் ஆஃப் அப்படின்னு போடுங்க. இந்த வருடம் இப்படி இருக்கும்னு டிக்ளேர் பண்ணுங்க. அது தவறு கிடையாது. நான் அப்படி டிக்ளேர் பண்றேன்.
யாருக்கெல்லாம் புரியுது? சின்ன டிஃபரன்ஸ் தான், ஆனா அதுல விஷயம் இருக்குங்கிறேன். வாக்கு தத்தம் என்பது நடக்காத ஒண்ண நம்ம நடக்கும் நம்புறது, ஆனா நடந்துடுச்சுன்னு நான் சொல்றேன். சோ த ப்ராமிஸ் அப்படிங்கிற வார்த்தையே விட்டுருங்க, டிக்ளேர் பண்ணுங்க. தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறேன், இந்த வருடம் இப்படிதான் இருக்கும். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? இதுதாங்க ரகசியம், இதுதான் சுவிசேஷம். இததான் நானும் சுவிதாவும் பிரசங்கம் பண்றோம். இங்க அததான் சொல்லுவோம். ஆமென். நீ ஆண்டவருக்குள்ள நாம் பரிபூரணமாய் இருக்கிறோம், தேவனுக்குள் நிறைவாய் இருக்கிறோம். அதனாலதான் நம்ம பிரேயர்ஸ்ல எப்பவுமே தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் இருக்கிறேன் இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் இருக்கிறேன். ஏன் சொல்றேன்? எனக்கு வேற வேலை இல்லையா? சும்மா ஏதோ சொல்லணும்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதுதான் ரகசியம். இது இந்த இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு இருக்கிறேன் நான். அதனாலதான் இப்ப நிறைய பேரு நீங்க எங்க ஒண்ணு கேட்டுட்டு நீங்க போற சபையில வேற ஒண்ணு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க நினைச்சுக்கிறீங்க இங்கேயும் தலையாட்டிக்கலாம் அங்கேயும் தலையாட்டிக்கலாம். ஒர்க் ஆகாது. நீங்க ஆமைன் போட்டு அங்கேயும் ஆமைன் போட்டா ஒர்க் ஆகாது. ஒரே ஆமைனை போட்டு பாருங்க, ஒர்க் ஆகும். ஆமென். யாருக்கு புரியுது? ஆண்டவர் நல்லவர் நல்லவர் நல்லவர்னு இங்க பேசிக்கிட்டு அங்க போய் ஆண்டவர் ஒண்ணு அடி பின்னிருவாருன்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் தான் வேலை செய்யும். இப்போ எதையோ ஒன்ன நம்புங்க. இந்த ரகசியம் தான், இதுதான் சுவிசேஷம். ஆண்டவரோட நான் ஒன்னா இருக்கிறேன், நான் பரிபூரணமாக இருக்கிறேன். Amen. I am complete in Christ. See, எனக்கு நடக்காட்டாலும் நான் ஆண்டவரை துதிப்பேன்கிறது ஓல்டு டெஸ்டமெண்ட். எனக்கு நல்லதுதான் நடக்கும் நம்புவது நியூ டெஸ்டமெண்ட். யாருக்கு புரியுது? Amen. நீங்க புரிந்து கொள்ளணும், டைம் ஆயிடுச்சு. Amen. இதை குறித்து இன்னும் நான் நாளைக்கு பேசுறேன். யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? திஸ் காஸ்பல் சொல்லுங்க. ஐ பிலாங் டு திஸ் காஸ்பல் சொல்லுங்க. இந்த சுவிசேஷம் தான் என் சுவிசேஷம். நான் அவருக்குள்ள ஒன்னா இருக்கேன், அவரும் நானும் ஒன்னா இருக்கிறோம், அவரோடு நிறைவா இருக்கிறேன், அவருடைய அபண்டன்ஸ் எனக்குள்ள இருக்கு, அவருடைய பரிபூர்ணம் எனக்குள்ள இருக்கு, நான் நிறைவுள்ளவனாக இருக்கிறேன். சரி, இப்ப நீங்க யோசிக்கலாம், எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு பிரதர், இவ்வளவு பிரச்சனை இருக்கு பிரதர். ஆமா, உங்க கண்ணுக்கு அது தெரியுது. உங்க பிசிக்கல் வேர்ல்டு அப்படிதான் இருக்கு, நெகட்டிவா இருக்கு, இல்லாம இருக்கு, குறைவு இருக்கு. ஆனால் உங்கள் ஆவியிலே உங்களுக்குள்ள இருக்க தேவன் பரிபூர்ணமா இருக்கிறார். அதை நீங்க நம்பணும், அதை பிலீவ் பண்ணணும். அதுதான் மேனிஃபெஸ்ட் ஆகும், அதுதான் வெளிப்படும். ஆமென். ஒவ்வொரு முறை வீட்டுல பிரச்சனை வரும்போதெல்லாம் ஐயோ பிசாசு சொல்லுவான், நீ இதுதான் உன் பிரச்சனைன்னு. அப்பெல்லாம் உள்ள இருந்து ஆவியானவர் சொல்லுவார், இல்லமா, இந்த பிரச்சனையை விட நீ பரிபூர்ணமா இருக்கிறாய், நீ தேவனுக்குள்ள நிறைவா இருக்கிறாய், உன் வார்த்தைகளுக்கு இந்த பிரச்சனை கீழ்ப்படியும், இந்த சூழ்நிலை மாறும். That is faith. faith ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறது இல்ல, ஈசாக்க போல விசுவாசிக்கிறது இல்ல, கிறிஸ்துவை போல விசுவாசிப்பது. ஆமென். இதுக்கு மேல நான் ஆபிரகாமா போல விசுவாசிப்பேன், ஏலியா போல அதெல்லாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அவங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கு. the faith of Jesus Christ. பவுல் எழுதுவாரு, the faith of the son of God. கலாத்தியர்ல எழுதுவாரு, என்ன faith வேணுமா? சன், குமாரனுடைய விசுவாசம். எப்படி இயேசு பூமியிலே இருக்கும்போது பிதாவை எப்படி விசுவாசித்தாரோ, எப்படி நம்பினாரோ, அதுதான் நம்ம. புரியுதா? we are not in the place of எலியா, எலிசா, ஆபகுக், வேற யாரெல்லாம் இருக்காங்க, இன்னும் நிறைய யாரெல்லாம் இருக்காளோ அந்த அவர்கள் அல்ல. we are in the place of Jesus. சொல்லுங்க, ஜீசஸ். ஆமென். முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, இந்த சுவிசேஷம் இவங்களுக்குள்ள புரியட்டும்பா, புரியட்டும், உங்க மனக்கண் திறக்கப்படட்டும். சும்மா போயிட்டு கதறி புலம்பி டிசம்பர் ஜனவரிக்கு என்ன வாக்குத்தத்தம் புலம்பிட்டு இருக்கதை விட்டுட்டு எல்லா வாக்குத்தத்தங்களும் தேவன் எனக்கு ஆமென் என்று சொல்லி இருக்கிறார். என் வாழ்க்கையில சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி இருக்கிறது. டிக்ளேர் பண்ணுங்க, எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டார். நான் பார்க்க போறேன், இந்த வருடத்துல நான் அதை பார்ப்பேன். ஐ எம் கோயிங் டு இன்ஹெரிட், ஐ எம் கோயிங் டு இன்ஹெரிட் இன் மை வேர்ல்ட், இன் மை லைஃப். இட் கோயிங் டு மேனிஃபெஸ்ட். அது வெளிப்படும், அது என் குடும்பத்துல வெளிப்படும், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் வெளிப்படும். அதற்கு நான் ஊழியக்காரனானேன், இந்த சுவிசேஷத்திற்கு நான் ஊழியக்காரனானேன். இந்த சுவிசேஷம் என்னுடையது. திஸ் இஸ் த ட்ரூ காஸ்பல். அவரோடு நான் ஒன்னா இருக்கிறேன், அவரும் நானும் ஒன்னா இருக்கிறோம், ஒரே ஆவியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃபார். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சொல்லலாமா? ஆமென், 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 ஆமென். இப்ப பாருங்க, நான் ஒரு டோர் ஓபன் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க மெடிடேட் பண்ணுங்க, நீங்க இதை குறித்து ஆராய்ச்சி பண்ணுங்க, வேதத்துல இதை குறித்து பேசுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க.
ஆண்டவர் இன்னும் அதிகமாய் கொண்டு போவார், ஆழத்துக்குள்ள கொண்டு போவார். Amen. Thank you. See you tomorrow. Bless you. Have a beautiful, blessed day. Enjoy.